இயேசு வாழ்வளிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார். இந்த பகுதி வாழ் மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தெரிவிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் பாருங்க, எவ்வளோ பேர் இந்த ஒளிபெருக்கு மூலியமா கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில வேதனையோடு இருக்கிறேன், என் வாழ்க்கையில கஷ்டத்தோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நாளில் நீங்க இருக்கலாம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த நாளில் அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு. பாருங்க, நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஜீவனையே கொடுத்தாரு. யாருக்காகனா நம்மளுக்காக. நம்ம இப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவத்துல மரித்து இறந்து போகக்கூடாதுன்ட்டுன்னு ஏசப்பா என்ன பண்ணாருன்னா அவருடைய ஜீவனையே நம்மளுக்காக கொடுத்தாரு. ஏசப்பா பாருங்க, அதே போலதான் இந்த நாளில் கூட வேதத்துல கூட ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய் பாருங்க 12 வருடமா வேதனையோடு இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு நாளும் அந்த தாய் பாருங்க 12 வருஷமா அந்த தாய் உதிரப்போக்கால வியாதியோடு இருந்தாங்க. அந்த தாய் என்ன பண்ணாங்க, போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, போகாத வைத்தியர் கிடையாது. என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் போயிட்டு அவங்களுக்கு கைவிடப்பட்ட நிலைமை தான். பாருங்க, அவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா யாருனா எதனா சொல்லுவாங்களோ, ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அந்த தாய் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அந்த தாய் போனாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த தாய்க்கு என்னன்னா எல்லாராலையும் அவங்கள கைவிடப்பட்டாங்க. அந்த 12 வருஷமா அந்த தாய் பாருங்க வேதனையோட கண்ணீரோட பாருங்க ஒரு நாள் ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருக்க முடியாது. அந்த தாய் பாருங்க வீட்டிலேயே முடங்கி கஷ்டத்துல இருந்தாங்க. பாருங்க, அவங்க ஏசப்பா பத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு நம்ம எப்படின்னா ஏசப்பா கிட்ட போகணும், போயிட்டு நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த தாய் பாருங்க போகும்பொழுது என்ன பண்றாங்க, ஏசப்பா கூட திரளான ஜனம் போகும்பொழுது அந்த தாய் பயப்படுறாங்க. நம்ம எப்படின்னா ஏசப்பாண்ட போனோம், அவரோட வஸ்திரத்தை நம்ம தொட்டா நமக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த தாய் பாருங்க அவ்வளோ திரளான ஜனம் ஏசப்பா கூட போகும் பொழுது பாருங்க அந்த தாய் எப்படின்னா நம்ம போனோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அந்த ஜன கூட்டத்திலையும் போயிட்டு அவரோட வஸ்திரத்தை ஓரத்தை தொடுறாங்க. உடனே பாருங்க ஏசப்பா கேட்குறாரு, என்னை தொட்டது யாருன்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, பா இவ்வளோ ஜனம் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்களப்பா, உங்களை தொட்டது யாருன்னு கேட்கும் போது பாருங்க அந்த தாய் பயந்து நடுங்கி என்ன சொல்றாங்க, ஏசப்பா உங்களை தொட்டது நான் தான் சொல்லும் பொழுது ஏசப்பா அந்த தாயை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருந்த உடனே பாருங்க அந்த தாய்க்கு இருந்த அந்த 12 வருஷமான இருந்த குதிரை ஊரல் நின்று போச்சு. பாருங்க அந்த தாய்க்கு சந்தோஷத்தோட போனாங்க. அதே போலதான் இந்த நாள்ல கூட நீங்க இருக்கலாம், என் வாழ்க்கையில வியாதியோட இருக்கிறேனே, கஷ்டத்தோட இருக்கிறேனே, கண்ணீரோட இருக்கிறேனே, என் வியாதியை மாற்ற யாருமே இல்லையே, என் கஷ்டத்தை மாற்ற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இருக்கலாம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது பாருங்க ஏசப்பா நம்முடைய பிரச்சனை வந்து விடுதலை கொடுக்க அவரால முடியும். பாருங்க, அப்படிதான் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா அவர் நம்மளுக்காக பாருங்க அவரோட ஜீவனையே கொடுத்தாரு. ஏன்னா நம்ம ஏசப்பாக்குள்ள நம்ம வரணும்ட்டு நம்ம அப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் நாங்க பெற்ற ரட்சிப்ப அநேகருக்கு அவர் என்ன சொல்ல சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லியிருக்கிற இந்த நாள்ல நீங்க கூட பாருங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் யாரா இந்த காலத்துல நம்மளுக்காக யாருமே மதிக்க மாட்டாங்க, கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும். ஆனா பாருங்க உங்களுக்காக எனக்காக ஏசப்பா அவரோட ஜீவனையே கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. இதே போலதான் இங்க சபைகள் இருந்தா நீங்க போங்க. அப்படி சபைகள் இல்லைன்னா எங்கள் சபை பார்த்தீங்கன்னா மூலகுத்தத்தில் இருக்குது, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் ஜப வீடு. நீங்கள் வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் ஏசப்பா எங்களுடைய கஷ்டங்களையும் மாற்றினது போல உங்களையும் ஏசப்பா மாற்றுவார். உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுவார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பாரு. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பாவுடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. கர்த்தர் இந்த நாள்ல இந்த பகுதி வாழ மக்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பாரு. கண்களை மூடுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.